இதில் வந்து நான் A4 ஷீட் தான் எடுத்துருக்கேன். A4 ஷீட்டை வந்து இப்போ நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே ஏற்றி இறக்கிலாம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக 2 எட்ஜுமே ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்தாண்ட சைடை வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு லைன் ஒன்று கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக திருப்பி வச்சு அதை இன்னொரு வாட்டி நான் அந்த பிக்சரில் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எண்டையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துலையும் ஒரு லைன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த 2 லைனுமே சென்டரில் ஒரு லைன் உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல, அந்த சென்டர் லைனுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு இந்த சைடுந்து ஒரு ஃபோல்டு, அந்த சைடுந்து ஒரு ஃபோல்டு, சிங்கிள் பாயிண்ட் அந்த 2 பாயிண்ட்டுமே ஈக்குவலாக உங்களுக்கு வந்து கரெக்டாக மீட் பண்ணணும். ஸோ அதே போல் அந்த எண்டில் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த சைடும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒரு ஃபுல் ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். கீழே கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்பேஸ் மட்டும் கிடைக்கும். மேலே வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி இருக்கும், கீழே வந்து ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு லாங் லைன் மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில், அதாவது நீங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணதை அந்த ரெஸ்பெக்டட் ட்ரையாங்கிளை மட்டும் இப்போ உள்ளே தள்ள போகிறீங்க. அழகாக நான் எப்படி இதில் காட்டுறனோ அதை மாதிரியே இந்த 2 பாயிண்ட்டும் மெர்ஜ் பண்ணிவிட்டு ஈக்குவலாக நீங்கள் உள்ளே தள்ளணும். இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ப்ராப்பராக அந்த லைன்ஸை ஃபாலோ பண்ணி உள்ளே புல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லைன் வந்து எக்ஸாக்டாக ஈக்குவலான லைன் கூட மெர்ஜ் ஆகி இந்த ஷேப் வந்து உல்ட்டாவாக மாறிடும். இந்த சைடு அதே போல் பண்ணணும். 2 சைடும் ப்ராப்பராக நீங்கள் வந்து புல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா ஒரு வீடு மாதிரி கிடைக்கும். அந்த நம்ம சின்ன வயசில் வரைவோம்ல வீடு, அந்த அந்த ஹட்டோட ஷேப் கிடைக்கும் அழகாக. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹட் கிடச்சதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஒரு லைன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் இல்லாமல் கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸை வந்து மடிச்சுக்கோங்க. ப்ராப்பராக அந்த ஸ்பேஸை வந்து மடிச்சுட்டு அதை வந்து வெளியில் எடுத்துடணும். எதுக்குன்னு அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை மடிக்கும் போது உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ வந்து உங்களோட ட்ரையாங்கிளோட பாயிண்ட், அதாவது அந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து இந்த லைன் கூட மீட் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து அழகாக வந்து அந்த ஷேப்க்கு அந்த லைன் மாதிரி அங்கே ஒரு லைன் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிளோட அந்த டாப் எட்ஜை வந்து இப்போது இந்த லைன் மேலே படுற மாதிரி நான் இப்போ பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இருக்க சைடை வந்து வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் தான் கிடைக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். இப்போ அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதை கரெக்டான ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ நான் எப்படி வீடியோவில் காட்டணும் அதே மாதிரியே நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட் அந்த வந்து ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு நார்மல் அந்த சைஸ்க்கு இருக்க மாதிரி ஒரு பிக்சரை ஜஸ்ட் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃப்ரேம் வந்து லைக் அதை பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இப்போ நான் பண்ணுற மெத்தட் மாதிரி அந்த எட்ஜே தெரியாமல் அதோட எண்ட்லேருந்து நான் ஃபுல்லாக, அதாவது அந்த ஸ்கொயர் ஷேப் இப்போ வரும் பாருங்கள், அந்த ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து எட்ஜிலேருந்து ஈக்குவலாக வந்து நான் அதை மடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமோட சைஸ் வந்து குட்டியாகிடும். ஓகேவா? இப்போ நான் மடிக்கிறது வந்து எட்ஜோடு சேர்ந்து நான் மடிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மடிக்கிறேன் அப்படின் போது உங்களுக்கு அந்த ஃப்ரேமோட ஷேப் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும், குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி 4 சைட்ஸும் இப்போ நீங்கள் வந்து மடிச்சுக்கணும்.
ஒன்ஸ் 4 சைட்ஸும் நான் மடித்து முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரேம்க்கு இப்போ எது கரெக்டாக இருக்குமோன்னு அந்த பிக்சரை வச்சு பார்த்துட்டு அந்த பிக்சரை நான் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் கட் பண்ணிக்கிறேன். அதே போல் நீங்கள் என்ன பிக்சர் வச்சுருக்கீங்களோ அந்த பிக்சரை வந்துட்டு இந்த ஃப்ரேம்க்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கணும். 4 சைஸ்லேயும் உங்களுக்கு ஒரு கார்னர் கிடைக்கும். அந்த கார்னரில் நீங்கள் வந்து இந்த பிக்சரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ரேம் கிடச்சிரும். ஸோ அந்த ஃப்ரேம் கிடச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கலரிங் வேணும்னா நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் பேப்பரில் பண்ணுறத விட கலர் பேப்பரில் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னுமே ஒரு அழகான குட்டி ஃப்ரேம் மாதிரியான லுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து இப்போ வீடியோட லாஸ்ட்டில் நான் வந்து இனிஷியலில் வந்து அந்த தம்ப்நெயிலில் போட்ட பிக்சருக்கும் இந்த பிக்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத காட்டுறேன். இது ஏன் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு, அது ஏன் வந்து கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்தது அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன். இதில் பாருங்கள், நான் 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 கை வச்சுருக்க அந்த ஃபிங்கர் வச்சுருக்க இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குட்டியாக கிடைக்கும் ஃப்ரேம். நான் அந்த ப்ளேஸ்லேருந்து நீங்கள் வந்து பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மடக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம் பெருசாக வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.